ஹாய் ஹலோ வெல்கம் மக்களே. இது நம்ம டைம் சமையல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம எந்த டிஷ் செய்ய போகிறோம் தெரியுமா? இட்லி, தோசை, பூரி இது எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்க ஒரு காம்பினேஷன் தான் வடகறி. இந்த டிஷ் தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு நம்ம தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் பார்த்துடலாமா? நான் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு கடலைப்பருப்பு, 2 காஞ்ச மிளகாய், 1 ஸ்பூன் சோம்பு இது எல்லாமே ஒரு 2 மணி நேரத்துக்கு நான் ஊற வச்சுருக்கேன். 3 மீடியம் சைஸ் வெங்காயம், நான் பட்டை, லவங்கம், பிரியாணி இலை இது எல்லாத்தையும் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 3 மீடியம் சைஸ் தக்காளி, 4, 5 பச்சை மிளகாய் கீரி போட்டிருக்கேன். ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது இது எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். 2 மணி நேரத்துக்கு ஊற வச்ச கடலைப்பருப்பு, சோம்பு, காஞ்ச மிளகாய் இது எல்லாத்தையுமே மிக்சியில் கொரன்னு அரைச்சி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பதத்தில் இருந்தால் தான் நம்ம உருண்டை பிடிக்க முடியும். இந்த மாதிரி பதத்தில் கடலைப்பருப்பை அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம உருண்டை பிடிச்சி நம்ம கடலைப்பருப்பை ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிடலாம். நான் இப்போது ஒன்றா எல்லா உருண்டையும் ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் எண்ணெய் எந்த அளவுக்கு ஊற்றுறீங்களோ அந்த அளவுக்கு உருண்டையை பொரிச்சு எடுங்க. எண்ணெய் கம்மியாக ஊற்றிட்டு எல்லா உருண்டையும் போட்டு நம்ம ஒரே தடவை சீக்கிரமாக பொரிச்சு எடுத்துடலாம் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. எண்ணெய் எந்த அளவுக்கு ஊற்றுறமோ கொஞ்சமாக உருண்டையை போட்டு நீங்கள் 2 தடவை கூட எடுங்க. இல்லைனா சீக்கிரமாக பொரிக்க முடியாது. நான் பொரிச்ச உருண்டை எல்லாத்தையும் ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி எல்லா உருண்டையும் அதில் போட்டுட்டேன். அப்போது தான் நல்லா பார்த்திங்கன்னா சாஃப்ட்னஸ் கொடுக்கும். நல்லா ஊறட்டும். திருப்பி நம்ம அதே கடாயில் சோம்பை 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம அந்த எண்ணெயில் போட்டுடலாம். எண்ணெயில் நல்லா சோம்பு பொரிஞ்சு நல்லா வாசனை வந்ததுக்கப்புறம் நம்மளோட கல்பாசி, பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, கசகசா இது எல்லாத்தையும் நம்ம நல்லா ஆட் பண்ணிடலாம். இந்த பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை எல்லாமே எண்ணெயில் நல்லா வறுபடுற மாதிரி நல்லா வதக்கி விடலாம். நம்ம வதக்கி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஒரு 5 பச்சை மிளகாவை 2ஆக கீறி போட்டிருக்கேன். நீங்கள் அந்த பச்சை மிளகாவை நல்லா எண்ணெயில் வறுபட்டதுக்கப்புறம் நம்ம ஒரு பிடி அளவுக்கு கொத்தமல்லி, ஒரு பிடி அளவுக்கு கருவேப்பிலையை நல்லா ஆட் பண்ணிடலாம். அந்த எண்ணெயிலே நல்ல கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் எண்ணெயில் நல்லா வதக்குவோம். அப்போ தான் பார்த்திங்கன்னா நல்லா முறுமுறுப்பாக நல்லா சாஃப்டாக இருக்கும். பச்சை மிளகாலாம் நல்லா வதங்கி நல்லா காரமெல்லாம் போய் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த எண்ணெயிலேயே நல்லா ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு வதக்குங்க. வதக்கினதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூளை நம்ம ஆட் பண்ணுவோம். அந்த மஞ்சத்தூளோட எண்ணெயில் ஒரு 2 செகண்ட் இல்லை 3 செகண்ட் வரைக்கும் நல்லா வதக்கிட்டு நாம் கட் பண்ணி வச்ச 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மசாலா பொருட்கள் கூடயே வெங்காயத்தை நல்லா வதக்கி விடலாம். அப்போ தான் பார்த்திங்கன்னா வெங்காயத்தோட எண்ணெய், மசாலா எல்லாமே நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு நான் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன். இப்போது நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு நம்ம பாத்திரத்தை மூடி வைக்கலாம். அப்போது தான் அந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரும். இப்போ எடுத்து பார்த்தா நல்லா பொன்னிறமாக கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வெந்துடுச்சு. இதுதான் கரெக்டான டைம். நம்ம தக்காளியை ஆட் பண்ணிடலாம். இப்போது தக்காளியை ஆட் பண்ணியாச்சு. தக்காளி நல்லா வதங்கத்துக்கு வதக்கி விட்டுட்டு நம்ம திருப்பியும் ஒரு பாத்திரத்தை போட்டு 5 நிமிஷம் மூடி வைக்கலாம். இப்போது நம்ம மூடி வச்ச பாத்திரத்தை எடுத்துடலாம். இப்போது தக்காளி நல்லா வெந்திருக்கு. நம்ம கிளறி விட்டதுக்கப்புறம் நான் 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். குழம்பு மிளகாய்த்தூள் வெங்காய தக்காளி கூட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி வதக்கி விட்டுடலாம். இது வதக்கி முடித்ததுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தை நம்ம கடலைப்பருப்பை ஊற வச்சுருந்தோம் இல்லையா, தண்ணியெல்லாம் ஊற்றி அதை நம்ம உடச்சி விடலாம். நீங்கள் கிளறாதீங்க, சும்மா உடச்சி விடுங்க அந்த தண்ணியிலையே. அந்த தண்ணியோட நம்ம நல்லா பிசைஞ்சு வச்சதுக்கப்புறம் தக்காளி, வெங்காயம் நல்லா எண்ணெயில் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அந்த கடலைப்பருப்பை கரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா, அதை நம்ம ஆட் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ நான் ஆட் பண்ணிட்டேன். அந்த வெங்காயம் தக்காளி கூட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விடுங்க. எல்லார் வீட்லேயுமே வேக வச்சு தான் அந்த கடலைப்பருப்பை செய்வாங்க. நான் பொரித்து செஞ்சுருக்கேன். பொரித்து செய்கிறது ரொம்பவும் நல்லாயிருக்கும்.
இப்போது 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றி அந்த வடகரியை நல்லா கிளறி விடலாம். நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் 10 நிமிஷம் அளவுக்கு நம்ம மூடி போட்டு அதை வேக வச்சிடலாம். மூடி போட்டதுக்கப்புறம் நல்லா கொதி வந்திருக்கும். உங்களுக்கு கட்டியாக இருக்குதுன்னு தோணுதா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி கொதிக்க வைங்க. எனக்கு 1/2 லிட்டர் அளவே தண்ணி கரெக்டாக இருந்ததுனால நான் தண்ணி ஊற்றலை. இந்த ஸ்டேஜ் ரொம்பவும் கரெக்டான ஸ்டேஜ். இப்போது வடைக்கறி ரெடி ஆயிடுச்சு. இந்த டிஷ் உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே செஞ்சு கொடுத்து பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்பவும் பிடிக்கும். இப்போது வடைகறி எல்லாருமே இட்லி குண்டால கடலை பருப்பை அவிச்சு தான் செஞ்சு கொடுப்பாங்க. ஆனால் நம்ம பொரித்து செஞ்சு கொடுக்கும். இந்த மாதிரி செய்யும் போது அதுவே ஒரு தனி டேஸ்ட்டை கொடுக்கும். இது போல் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணுமா? கவலையே படாதீங்க. இதே நம்ம டைம் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த டிஷ்ஷை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாய் மக்களே.